கன்னியாகுமரியில் அரசு மருத்துவக் கல்லூரி அருகே உணவகம் நடத்தி வருபவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி அருகே முத்துராஜ் என்பவர் உணவகம் நடத்தி வருகிறார். இவரது உணவகத்தில் ஜோன்ஸ் என்பவர் சாப்பிட்டுவிட்டு பணம் கொடுக்காததை வாடிக்கையாக வைத்திருந்துள்ளார். இந்த நிலையில் இதனை கண்டித்த முத்துராஜை தாக்கிய ஜோன்ஸ் கடையையும் அடித்து நொறுக்கியுள்ளார். இதில் காயமடைந்த முத்துராஜ் அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விடிய ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் பொதுமக்கள் நாளுக்கு நாள் அவதியடைந்து வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சி சார் பதிவாளர் அலுவலகத்தில் அரசு விடுமுறை நாளில் மர்ம நபர்கள் ரகசியமாக வேலையை மேற்கொண்டுள்ளனர். தமிழகம் முழுவதும் தெலுங்கு வருடப்பிறப்பையொட்டி அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் திருத்தணி நகராட்சி சார் பதிவாளர் அலுவலகத்தில் அதிகாரிகள் யாரும் இல்லாத நேரத்தில் புகுந்த மர்ம நபர்கள் வேலை பார்த்தது அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அரசு விடுமுறை தினத்தில் மர்ம நபர்கள் ரகசியமாக வேலை பார்ப்பதற்கான காரணம் என்ன என கேள்வி எழுப்பியுள்ள பொதுமக்கள் தகுந்த விசாரணை நடத்த கோரிக்கையை விடுத்திருக்கின்றனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி பகுதியில் சுட்டெரிக்கும் வெயிலின் தாக்கத்தால் 5000த்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் பிஞ்சு காய்களுடன் சாய்ந்து சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். சங்ககிரியை அடுத்துள்ள தேவூர், பெரமச்சிப்பாளையம், காவிரிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கிணற்று பாசன நீரை பயன்படுத்தி பல்வேறு வகையான வாழை ரகங்களை விவசாயிகள் பயிரிட்டுள்ளனர். இந்த நிலையில் கடந்த ஒரு மாத காலமாக கோடை வெயில் சுட்டெரித்து வருவதால் தண்ணீரின்றி வாழை மரங்களில் நீர்ச்சத்து குறைவு ஏற்பட்டு மரங்கள் முறிந்து விழுவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். எனவே வாழை மரங்களுக்கு தகுந்த நிவாரணம் வழங்க வேண்டுமென அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் அமைந்துள்ள இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான நாடியம்மன் கோயில் நிர்வாகத்தில் நிதி முறைகேடு நடைபெற்றுள்ளதாக ஓய்வு பெற்ற ஐஜி பொன்மாணிக்கவேல் புகார் தெரிவித்துள்ளார். பட்டுக்கோட்டை நகர காவல் நிலையத்தில் நேரடியாக சென்று புகார் அளித்த பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், பொய்யாக கணக்கு காட்டி பணத்தை நாடியம்மன் கோயில் நிர்வாக அதிகாரிகள் முறைகேடு செய்துள்ளதாகவும் முறைகேட்டில் ஈடுபட்ட நிர்வாக அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் புகார் அளித்துள்ளதாக தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே உள்ள வில்பட்டி கிராமத்தில் முறையாக குடிநீர் வழங்காததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இப்பகுதிக்கு ஊராட்சி நிர்வாகம் முறையாக குடிநீர் வழங்காததை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் ஏற்பட்ட கடுமையான போக்குவரத்து நெரிசலால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்காளாகினர். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் அருகே வீட்டின் முன்பு நிறுத்தியிருந்த இருசக்கர வாகனம் காணாமல் போன விவகாரத்தில் வாகன உரிமையாளரின் அலட்சியம் அம்பலமானது. இருசக்கர வாகனம் திருடு போனதும் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த வாகன உரிமையாளர் காவலர்கள் இருவர் இருசக்கர வாகனத்தை எடுத்துச் சென்றது கண்டு திடுக்கிட்டார். உடனடியாக சுங்குவார் சத்திரம் காவல் நிலையத்திற்கு சென்ற அவர் அங்கு தனது இருசக்கர வாகனத்தை கண்டு நிம்மதி அடைந்தார். அப்போது இருசக்கர வாகனத்தில் சாவியை அப்படியே விட்டுவிட்டு செல்லலாமா என கேட்ட போலீசார் அலட்சியமாக இருக்கக்கூடாது என உரிமையாளரை எச்சரித்து இருசக்கர வாகனத்தை ஒப்படைத்தனர். நாகை மாவட்டம் கீழ்வேளூர் அருகே சிலிண்டர் வெடித்து சிதறியதில் ஏற்பட்ட தீ விபத்தில் 6 வீடுகள் தீயில் எரிந்து நாசமாகின. கீழ்வேளூர் அருகே தன்னிலப்பாடி ஆற்றங்கரை தெருவில் இங்கர்சால் என்பவரின் வீட்டில் சமையல் செய்யும் போது சிலிண்டர் வெடித்து ஏற்பட்ட தீ அருகிலிருந்த 6 வீடுகளுக்கும் பரவியது. இந்த தீ விபத்தில் 6 பேரின் வீடுகளும் உடைமைகளும் தீயில் கருகி சேதமடைந்தது. நீண்ட நேரம் போராடி தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே 6 மாதங்களுக்கு முன் கட்டப்பட்ட பாலம் உடைந்ததால் விடியா திமுக அரசு மீது விவசாயிகள் அதிருப்திக்கு ஆளாகியுள்ளனர். பொள்ளாச்சி அருகே வேட்டைக்காரன்புதூர் காளியபுரத்தில் காரப்பட்டி கால்வாயில் புதிதாக 1,56,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்ட பாலம் 4 மாதங்களில் இடிந்து விழுந்ததால் விவசாயிகள் கடும் அதிர்ச்சி அடைந்தனர். இதனால் விவசாயம் பாதிக்கப்படுவதாக அதிருப்தி தெரிவித்துள்ள விவசாயிகள் முறையாக பாலம் கட்டாத ஒப்பந்ததாரர் மற்றும் விடியா அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தியுள்ளனர். இந்த பாலம் கட்டி ஒரு 6 மாதம் கூட ஆகலை, அதுக்காக கூட இது இடிஞ்சு போச்சு. பாலத்தோட தரம் மிக மோசமான அது. அதில் காங்கிரீட்டெல்லாம் போடவே இல்லை, சரியாக போடாமல் இந்த மாதிரி ஒன்று நடந்துருச்சு. எப்போவுமே இது பகலில் வேலை செய்யாமல் இரவுலேயே வேலை செஞ்சாங்க. அதனால் எங்களால் கண்காணிக்க முடியல. பார்த்தா பாலத்தை கட்டி இன்றைக்கி இங்கே கிட்டத்தட்ட ஒரு 650-700 ஏக்கர் பாசனம் இது தேஞ்சிருச்சு. இப்போவே இந்த 2 வருஷமாக நீர் மேலாண்மை சரியில்லாமல் போன போகம் நெல் நடல, இந்த போகம் நெல் நடல.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் 24 மணி நேரமும் கள்ளச்சந்தையில் மது விற்பனை நடைபெறுவதாகவும் போதைப் பொருட்கள் தாராளமாக கிடைப்பதாகவும் பள்ளி குழந்தைகள் காவலரிடம் புகார் தெரிவித்தனர். கொடைக்கானலில் வில்பட்டி கிராமத்தில் பணியில் ஈடுபட்டிருந்த காவலரை கண்ட குழந்தைகள் தங்கள் கிராமத்தில் 24 மணி நேரமும் சட்டவிரோத மது விற்பனை நடைபெறுவதாகவும் குட்கா மற்றும் போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகமாக இருப்பதாகவும் குற்றம் சாட்டினர். பள்ளி முடிந்து வீட்டிற்கு வரும் வழியில் மது அருந்துவதால் அச்சத்துடன் வீட்டிற்கு செல்வதாக பள்ளி குழந்தைகள் வேதனை தெரிவித்தனர். விடிய ஆட்சியில் குழந்தைகளே புகார் தெரிவிக்கும் அளவிற்கு போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரித்துள்ளது. சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே வாரிசு அமைச்சர் உதயநிதி பங்கேற்ற திமுக பிரச்சார கூட்டத்திற்கு பொதுமக்களை ஏற்றிச் சென்ற சரக்கு வேன் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 2 பலியான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கெங்கவள்ளியில் வாரிசு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்ற பிரச்சார கூட்டத்திற்கு 30க்கும் மேற்பட்டோர் சரக்கு வேனில் அழைத்துச் செல்லப்பட்டனர். இந்த நிலையில் நாவலூர் ஏரிக்கரை சாலையில் சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சரக்கு வேன் ஏரிக்கரையில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் 2 பலியான நிலையில் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த சம்பவத்தால் அப்பகுதி மக்கள் சோகத்தில் ஆழ்ந்தனர்.